மரியாதையா சொல்லு, உங்க முதலாளி பிரபுதாஸ் எங்க இருக்காரு? நம்மளுக்கு முதலாளி பங்களா விட்டு போய் 3 நாள் ஆச்சு. போறன்னு நம்மளுக்கு சொல்லல. போலீஸ்காரன் காதலே பூ வைக்கிறியா? நாங்க அவரை பிடிக்கிறோமா இல்லையான்னு பாரு. கமா. மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் வாதத்தை தொகுத்து சொல்லலாம். நான் இந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற போது என்னையும் அறியாமல் சில தவறுகள் நேர்ந்திருக்கலாம். அதை தாய் உள்ளத்தோடு மன்னித்து அதிகார குறுக்கீடுகள் என்னுடைய புனிதமான நோக்கத்தை பாழ்படுத்தி விடாமல் எனக்கு நியாயமான பாதுகாப்பு அளித்த கணம் கோட்டார் அவர்களே, என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன். எஸ் பிளீஸ். மை லார்ட்ஸ், பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக கடமை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய அரசு பிரதிநிதிகள் சில சமயம் சராசரி மனிதர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். நியாயத்திற்காக வாதாட வேண்டியவர்கள் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்கள் மத்தியிலே பேரும் புகழும் பெற வேண்டும் என்ற சுயநலத்திற்காக பொதுநலத்தை குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. மனுதாரர் காந்திராமன் டெல்லி சென்றிருந்த போது ஷீலாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதியிருக்கிறார். அவர் சென்னை திரும்பிய பிறகு திடீரென்று ஷீலா படுகொலை விஷயத்தை பத்திரிகைகளில் படித்திருக்கிறார். அவள் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட போஸ்ட் கார்டை எழுதிய நபர் யார் என்று காவல்துறையினர் தேடி வருவதையும் தினசரி பத்திரிகைகள் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்று யதார்த்தமாக அவராகவே போலீசுக்கு சென்று அந்த கடிதத்தை ஷீலாவுக்கு எழுதியவர் அவர்தான் என்று ஒப்புக்கொண்டிருந்தால் இந்த காந்திராமன் 12 ஆண்டுகள் மனச்சிறையில் வாழ்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். அவர் ஏன் போலீசுக்கு போகவில்லை? பத்திரிகையாளர்கள் தேவையில்லாமல் தன் பெயரை சந்திக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்ற தன் பயம் அவரை கவ்விக்கொண்டது. அதையும் மீறி அவர் போலீசுக்கு சென்றிருந்தால் அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் கொலை நடந்த இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள். அன்று இரவு 9 மணியிலிருந்து நடுநிசி வரை எனது கட்சிக்காரர் மெரினா கடற்கரை மண்ணில் தன்னந்தனியாக படுத்து தூங்கிவிட்டார். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அவர் அப்படி சென்று தூங்கி விடுவது வழக்கம். அந்த நேரத்தில் தனிமையும் இருளும் தான் அவருக்கு மௌன சாட்சிகள். இந்த உண்மையை போலீசில் சொன்னால் எங்கே தன்னை நம்ப மாட்டார்களோ என்ற பீதியில், பிடிபட்டு விடுவோமோ என்ற மனக்கலவரத்தில் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை அவர் செய்துவிட்டார். அந்த நிமிடத்திலிருந்து திரு காந்திராமன் சட்டம் என்ற பல்சக்கரத்துக்குள்ளே காலை விட்டு மாட்டிக்கொள்கிறார். மை லார்ட்ஸ், கிரேக்க நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. ஃபால்ஸ் இஸ் இன் யூனோ, ஃபால்ஸ் இஸ் இன் ஆம்னிபஸ். அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பகுதி பொய் என்றால் முழு பகுதியும் பொய் என்று அர்த்தம். பரிதாபத்திற்குரிய திரு காந்திராமன் அந்த கிரேக்க பழமொழிக்கு முன்னுதாரணமாகிவிட்டார். அவருக்கு எதிராக அரசாங்க இயந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டன, பாதகமான சாட்சியங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த சாட்சியங்களில் நிறைய முரண்பாடுகள் இருந்தன. அவைகளில் சிலவற்றை குறிப்பிட்டு சொல்கிறேன். ஷீலாவின் வீட்டில் போலீசார் ஒரு மணிப்பர்சை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மனித தோளால் செய்யப்பட்டது. தப்பிச் சென்ற கொலைகாரன் மஞ்சள் குடி கட்டிய ஒரு சிகப்பு மோட்டார் பைக்கை பயன்படுத்தியிருக்கிறார். இவைகளில் எந்த பொருளும் குற்றவாளி காந்திராமனுக்கு சொந்தமானது என்று போலீசாரால் நிரூபிக்க முடியவில்லை. இந்த முரண்பாடுகளுக்கு விளக்கம் சொல்ல முடியாத போலீஸ் அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த சட்ட உதைப்புகளை வழக்கிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள். மை லார்ட்ஸ், இந்த கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கோர்ட் விசாரணைக்கு வந்தபோது நீதியை நிலைநாட்ட நியமிக்கப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த முரண்பாடுகளை பற்றி ஒரு வார்த்தை கூட தனது திருவாய் மலர்ந்து அருளவில்லை. கணம் கோட்டார் அவர்களே, காந்திராமனுக்கு எதிரான வழக்கில் ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு நியாயமான விசாரணை கிடைக்க விடாமல் தடுக்க அரசு வக்கீல் திட்டமிட்டார். ஏன் திட்டமிட்டபடி தடுத்தே விட்டார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த வழக்கில் நியாயமான சாட்சியங்கள் களையெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கோட்டாருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்று இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இந்த உண்மைகளை கவனத்தில் கொள்ளவில்லை. நர்ஸ் பொன்னியின் முதல் வாக்குமூலத்துக்கும் அடையாள அணிவகுப்பில் அவர் சொன்ன எதிர்மாறான வாக்குமூலத்துக்கும் இடையே மறைந்திருக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டை, கடமை தவறிய காவல்துறையினரின் போக்கை கண்டிக்க தவறிவிட்டார் அந்த நீதிபதி என்பதை உங்கள் மேலான கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியதன் கடமை. மை லார்ட்ஸ், மனுதாரர் காந்திராமன் இந்த கொலையை செய்யவில்லை என்பது நமது ஆழமான விசாரணையில் இருந்து தெளிவாகிவிட்டது. உண்மையான கொலைகாரன் யார் என்பதை இங்கே சாட்சியம் சொன்ன நர்ஸ் பொன்னி மிக துல்லியமாக அடையாளம் காட்டிவிட்டார். மை லார்ட்ஸ், கொலைகாரனை பிடித்துக் கொடுப்பதற்கு நான் போலீஸ் இலாக்காவின் பிரதிநிதி அல்ல. அவரை கொண்டு வந்து இந்த கோர்ட்டில் நிறுத்துவது என் வேலையும் அல்ல.
ஆனால் குற்றவாளி யார் என்பதை தகுந்த ஆதாரங்களோடு இந்த நீதிமன்றத்திலே கோடிட்டு காட்டிவிட்டேன். My lords, புனிதமான நீதியின் பெயரால் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மனுதாரருக்கு இழைக்கப்பட்ட அநீதியிலிருந்து அவரை மீட்டுத் தாருங்கள். My lords, என் கட்சிக்காரர் காந்திராமன், I'm sorry, என்னுடைய தந்தை காந்திராமன் நிரபராதி என்று இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுங்கள். மானபங்கம் செய்யப்பட்ட நீதி தேவனுக்கு கங்கா ஸ்நானம் செய்து வையுங்கள். Please, please. That's all, my lords. That's all. இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை சொல்லப்படும். பிரபுதாஸ் திடீர் தலைமறைவு. அவர் வெளிநாடு தப்பி ஓடிவிட்டார் என்று வெளிவட்டாரத்தில் பேச்சடிபடுகிறது. அவரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளார்கள். இந்த வீட்டு சாவி உங்ககிட்டயும் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் உட்காருங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நீங்க உடனடியா போலீஸ்ல சரணடையணும், அவ்வளவுதானே? இல்ல, அவங்க கையில நீங்க பிடிபடாம தப்பிச்சு போயிடணும். என்ன தம்பி, விடிய போற நேரங்கிறதுனால விளையாடுறதுக்கு ஆள் தேடுறீங்களா? இல்ல, உங்களை எப்படியாவது தப்பிக்க வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் யாருக்கும் தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். மிஸ்டர் ராஜேஷ், என்ன நம்புங்க சார். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க. கோழி குஞ்ச குறி வச்சு வானத்துல வட்டமிடுற பருந்து மாதிரி கொஞ்ச காலமா நீங்க என்ன நோட்டம் பார்த்துட்டு வந்தது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது என் கையில விலங்க மாட்டி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தியே ஆகணுங்கிற சங்கல்பத்தோட நீங்க நடத்திக்கிட்டு வர ஒரு முனைப்போர் வெளி உலகத்துக்கும் தெரியும். நேற்று வரைக்கும் அப்படி ஒரு வெறித்தனம் என்கிட்ட இருந்தது உண்மைதான். யுத்த காலத்துல அசோக மன்னனுக்கு மனமாற்றம் ஏற்பட்டதுன்னு நான் படிச்சிருக்கேன். நீதிமன்றத்துல இந்த வழக்கு எடுத்து நான் நடத்தும் போது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தரும் அனுபவங்கள், அரசாங்கத்தின் இதயமாய் இயங்க வேண்டிய இயந்திரங்கள், பொய் புனை சுருட்டின் மாதா பிதாவா மாறிவிட்ட கசப்பான உண்மைகள், மனசாட்சிய மணி விலைக்கு விற்பனை செஞ்சவங்களோட மாய்மாலங்கள், இதையெல்லாம் கண்கூட பார்த்த அப்புறம் என் தந்தை அனுபவிச்ச துன்பங்களுக்கு உங்களை மட்டும் முழு பொறுப்பாளிய நினைக்கிறது நியாயமில்லை. அவர் தண்டிக்கப்பட்டதுக்கு நீங்களும் ஒரு காரணமே தவிர நீங்க மட்டுமே காரணம் இல்லை. அதனால எனக்குள்ள ஜுவாலை விட்டு எரிஞ்சிட்டு இருந்த பழிவாங்கும் எண்ணம் மறைஞ்சு உங்களை மன்னிக்கணுங்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன்.
செய்யாத தவறுக்காக என் தந்தை பட்ட அல்லலும் அவதியும் இன்னமும் என் கண் முன்னால நிழலாடுது. கல்ல விட்டு எறிஞ்சு கூட்ட கலைச்சது போல எங்க குடும்பத்தை சிதறடிச்சிட்டாங்க. அந்த மன உளைச்சலை ஜீரணிக்க முடியாம 12 வருஷம் மனநோயாளியா வாழ்ந்துட்டாரு. இப்பதான் அவர் அந்த இருட்டறையில இருந்தது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். எந்த நீதிமன்றம் எங்க அப்பாவை குற்றவாளியாக்கி தண்டிச்சதோ அதே நீதிமன்றம் நாளைக்கு அவரை நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு சொல்லிடுச்சுன்னா போதும், என் மன சாந்தி அடைஞ்சிடும். துன்பத்தின் ஸ்தூபியா விமானி காந்திராமன் மட்டும் இருக்கட்டும். உங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து அவருக்கு பக்கத்துல இன்னொரு துணி எழுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். ராஜேஷ், தயவு செய்து நீங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுங்க பிளீஸ். இதுதான் நீங்க எனக்கு கொடுக்க விரும்புற தண்டனையா? அன்பு கட்டளை. தம்பி, உன்னுடைய நல்ல உள்ளத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த வழக்கு சம்பந்தமா நடந்த உண்மைகளை உங்ககிட்ட விளக்கமா சொல்ல வேண்டியது என் கடமை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ளவர் ஷாப் வச்சிருந்த ஷீலாவுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. எங்க அப்பாவுடைய கல்லறையில வைக்கிறதுக்காக மலர்வளைய வாங்க அவ கடைக்கு போனேன். எதேச்சியா ஏற்பட்ட இந்த சந்திப்பு காலப்போக்கில் உடல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஷீலாவுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு. எனக்கு சொந்தமான பணமாடி கட்டடத்துல வாடகை குடியிருந்தா கட்டடத்தை பார்வையிடுற சாக்குல அடிக்கடி ரகசியமா அவ வீட்டுக்கு நான் போய் வந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய வாலிப பசிக்கு அவ பரிசு விருந்து படைச்சா. அதுக்கு பிரதிபலனா அவளுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்து அவளை ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தேன். அவ ஏற்கனவே பணக்கார புள்ளிகளோட வச்சிருந்த கள்ள தொடர்பை துண்டிச்சுக்க விரும்பல. பச்சையா சொல்லணும்னா ஷீலா சிற்றின்ப பிரியர்களின் சுற்றுலா விடுதி. வழக்கம் போல ஒரு நாள் ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தேன். வாந்தி எடுத்துட்டு இருந்தா. காரணம் கேட்டேன். அவ தாய் நிறைஞ்சிருக்கிறதாவும் வயிற்றுல வளர்ற கருவுக்கு நான் தான் தகப்பேன்னு நாக்கும் சமப்பை சொன்னான். அதை கேட்ட உடனே நான் மலைச்சு போயிட்டேன். அவ ஒரு மனப்பாம்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மலையேறி மூங்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சில நேரம் இன்பத்துக்காக ஷீலா மாதிரி கீழ்த்தரமான பொண்ணோட உறவு வச்சுக்கிட்டதை நினைச்சு என்னையே நான் நொந்துகிட்டேன். இனிமே அவ முகத்துல முழிக்க கூடாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்தேன். அங்க போறத அடியோடு நிறுத்திக்கிட்டேன். அவளை விட்டு நான் ஒதுங்கிட்டேங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஷீலா ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதாகவும் எண்ணி 7 நாளுக்குள்ள அவளை நான் தாரமா ஏத்துக்கலைன்னா அவன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பன் கோடீஸ்வரன் பிரபுதாஸ் தான்னு ஊரை கூட்டி பகிரங்கமா அறிவிப்பேன்னு ஆவேசமா பேசிட்டு போன வச்சுட்டான். என்னுடைய சந்ததியார் எனக்கு விட்டுட்டு போன அத்தனை சொத்துக்களும் பறி போனா கூட நான் சோர்வடைய மாட்டேன். அவங்க கட்டி காத்து வந்த கண்ணியத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் களங்க ஏற்படுத்துவேன்னு ஷீலா சிவப்புகளுக்கு காட்டுவதைய சிந்தைய கொலை வச்சிருச்சு. தனக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு எனக்கு அவ கெடு வச்ச கடைசி நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில இன்று இரவு உன்னை நான் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும்னு கையெழுத்து போடாம ஷீலாவுக்கு ஒரு கார்டு எழுதி போட்டேன். அவ மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற முனைப்போட அன்னைக்கு ராத்திரி ஷீலாவை சந்திக்க போனேன். இப்ப நீ குடியிருந்துட்டு வர்ற பிளாட்டை உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன். உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் வாழ்நாள் பூரா தேவைப்படுற வசதிகள் அத்தனையும் செஞ்சு தரேன். பிரபுஜி, நீங்க தலையை சுத்தி மூக்கப்பட முயற்சி பண்றீங்க. சுலபமா படுறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. பிரபல கோடீஸ்வரர் பிரபுதாசனுடைய மனைவிங்கிற தானம் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப நீங்க சொன்ன செல்வங்களும் சுகங்களும் உங்களுக்கு தானா வந்து சேரும். நீ ஒரு தெருவிளக்கு, என் வீட்டு திருவிளக்கா உன்னை ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன். நீங்க என்ன உச்சக்கட்ட நீதிமன்றமா? உங்க முடிவை நான் ஏத்துக்கிறதுக்கு நாளைக்கு உங்க மேல நான் வழக்கு தொடர போறேன். அங்க வழங்க போற நியாயத்தை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நமது அடுத்த சந்திப்பு நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளாக இருக்கட்டும். உனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போறதில்லை. என்ன திருமணம் பண்ணிக்கிறதா முடிவுக்கு வந்துட்டீங்களா? உன்னை தீர்த்து கட்டணுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டேன். நீங்க இப்படி ஒரு அரக்கனை மாறுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மரியாதை வெளியே போங்க. உன்னை பணமாக்காம நான் இந்த இடத்தை விட்டு போனா என் பேருக்கும் புகழுக்கும் இறுதி ஊர்வலம் நடத்திடுவேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பல. என் பேர் ஷீலா இல்ல. ஷீலாவை கொலை பண்ண உடனே போலீஸ்ல போய் சரணடையணும் தான் நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். நான் தான் என் வம்சத்தினுடைய கடைசி வாரிசு. என்னோட அந்த சந்ததி அஸ்தமனமாக போதும் எனக்கு நல்லா தெரியும். குடும்ப பேரை கெடுத்து பிறக்கும். அந்த வரிசையில போய் நானும் உட்கார விரும்பல. அதனால சட்டத்தின் கதவுகளை தட்டி
என் குற்றத்தை ஒத்துக்கொள்ளணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டேன். நான் செஞ்ச பாவ காரியத்துக்கு ஆங்கிட்டு வர்றேன். இந்த நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பு வக்கீல் ராஜேஷ் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட புது சாட்சிகளையும் தடயங்களையும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறது. இந்த வழக்கை விசாரித்த அன்றைய மாவட்ட நீதிபதி காந்திராமனை குற்றவாளி என தீர்மானித்து தண்டனை வழங்கியதை இன்னும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சகோதர நீதிபதியின் மெத்தனமான போக்கு வியப்புக்குரியது மட்டுமல்ல, வேதனைக்குரிய செயலும் ஆகும். எனவே காந்திராமன் நிரபராதி என்று நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த அரசாங்கம் வழக்கம் போல வருத்தம் தெரிவிப்பதோடு நின்றுவிடாமல் அவருக்கு நியாயமான தொகையை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்கிறோம். இந்த வழக்கில் அசிரத்தையோடு நடந்து கொண்ட அரசாங்க அதிகாரிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு ஆணையிடுகிறோம். இத்துடன் கோர்ட் கலைகிறது. பிரபுதாஸ் மரணம். பிரபல கோடீஸ்வரர் பிரபுதாஸ் மரணம். கை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அண்ணா நகர் ஷீலா வீட்டில் அவரது பிணம் கண்டுபிடிப்பு. போலீசார் விரைந்தனர். மிஸ்டர் ராஜேஷ், இந்த கடிதத்தை பிரபுதாஸ் உங்களுக்கு எழுதியிருக்கார். அவரை ஏற்றுக்கொண்டால்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். இதுவே என் கடைசி ஆசை. God bless you.